சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் அல்லது புதிதாக ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு குட் நியூஸை சொல்லியிருக்காங்க. வங்கி கடன் வாங்குறதுக்கு சொத்து பத்தையோ அல்லது நகைகளோ அடமானம் வைக்க தேவையில்லை. அதாவது கொலாட்ரல் ஃப்ரீ, அதாவது எந்த பிணையும் இல்லாமல் வழங்கப்படும் கடன். அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதிரடியாக உயர்த்தியிருக்காங்க. இது ஒரு நடுத்தர குடும்ப வர்க்கத்தினருக்கும் சிறு தொழில் முனைவோருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அடமானம் இல்லாமல் உள்ள கடன் வங்கிகளில் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த பிப்ரவரி 6ஆம் தேதி நடந்த கொள்கை பணவியல் கூட்டத்தில் ஆர்பிஐ கவர்னர் திரு சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த 10 லட்ச ரூபாய் வரம்பு இனி 20 லட்ச ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்துள்ளார். ஆகையால் நீங்கள் வாங்கும் 20 லட்ச ரூபா வங்கி கடனுக்கு எந்தவித ஆவணமும், அதாவது உங்களோட சொத்து பத்து விவரங்களும் இல்லை அடமானத்துக்காக நகைகளும், எந்த செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட ஆவணங்களும் நீங்கள் வழங்க தேவையில்லை என்பதை அவர் அறிவித்துள்ளார். இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட வரவு செலவு கணக்கு, உங்கள் கிரெடிட் ஸ்கோரு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதே பேங்கில் 25 லட்சமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் எப்படின்னா, எந்த வித டாக்குமெண்ட்டும் கொடுக்காம உங்களோட ரெக்கார்டு பர்ஃபெக்டாக இருந்து அப்படின்னா நீங்கள் 25 லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குவதற்கு தகுதியான உள்ளவர்கள். அதே போல் பிரதமரின் கிராமப்புற வேலை உருவாக்க திட்டம் மற்றும் கதர் மற்றும் கிராம தொழில் முனையம் திட்டத்தின் கீழும், பிரதமரின் PMEG திட்டத்தின் கீழும் இந்த 20 லட்ச ரூபா வரையான அடமானம் இல்லாத கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கிராமப்புற இளைஞர்களுக்கும் ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த தொழில் முனைவோருக்கும் ஒரு நல்ல திட்டமாக வரவேற்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னா வர ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலுக்கு வரப்போகுது. இந்த திட்டத்தை பயன்படுத்தி உங்கள் தொழிலை மேலும் முன்னேற வழி செய்யுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள்.